கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு உங்கள் யாவமாய் கூட வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவமாய் கூட உரிமையாய் இந்த நாளில் அனுப்பாதபடி கர்த்தர் தேவ சமாதானத்தோடு கூட அவருடைய ஆசீர்வாதத்தோடு கூட அவருடைய இந்த நாளில் புதிய பலத்தோடு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. சங்கீதத்துல முதலாவது சங்கீதத்தை நம்ம 3 வசனங்களை வாசித்து இந்த நாளில அதை சுருக்கமாய் நாங்கள் கூட நம்ம தியானித்து இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்வோம். சங்கீத புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்கள். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். சாம்ஸ்ல மேத்யூல நம்ம பார்க்கும்போது மலை பிரசங்கத்துல மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல அந்த வார்த்தையும் சாம்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாம்ஸ்ல ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை Blessed is a man சொல்லி வரோம். ஆசீர்வதிக்கப்படுகிறதான ஒரு காரியமா இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த முதலாவது வசனத்தை நம்ம வாசிக்கிற பொழுது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும். வேதத்துல நம்ம வாசித்து பார்க்கிற பொழுது சபைகள் சர்ச்சஸ் குறித்து சொல்லப்படுகிறது. சர்ச்சஸ் எக்லிசியா என்கிறதான வார்த்தையிலிருந்து அது மொழிபெயர்க்கப்பட்டு சபை சர்ச்சஸ்ன்னு சொல்லப்படுது. அப்போ எக்லிசியா என்ற அர்த்தம் என்னன்னாக்கா கால் அவுட் ஃப்ரம் தி வேர்ல்டு, உலகத்துல இருந்து நம்ம வேர் பிரித்து அப்படியே பிரித்து எடுத்து ஒரு இடத்துல கேதர் பண்ணி அந்த இடத்துல பரிசுத்தவான்களை சேர்க்கக்கூடிய இடம் தான் சபைன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்போ சொல்லுவாங்க. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த பூமியில இந்த உலகத்துல அந்நிய மனுஷனோட கூட நம்ம வாழ்ந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கை அவங்ககிட்ட இருந்து ஒரு பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை நம்ம கிட்ட என்ன இருக்கணும். அதெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு சபையில ஒரு அங்கத்தினரா ஆயிட்ட பிறகு கூட பழைய பழக்கங்க, பழைய சுபாவங்க, பழைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது, பழைய எல்லா கோபத்துல வாழ்றது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கிடையாது. பைபிள் சொல்லுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், பிரித்து எடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையா காணப்படணும். அப்போ நமக்கு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் வேலை செய்துட்டு அதன் பிறகு ஃபேமிலி கொஞ்ச நேரம் நம்ம ஸ்பெண்ட் கொடுத்து அடுத்த நேரத்துல நம்ம மற்றவங்களோட கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களோட கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாதபடி நம்ம எங்க இருக்குதுனாக்கா 3 காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில எப்பொழுதுமே நம்மளோட கூட அவங்க இருப்பாங்க. யாரா இருப்பாருனாக்கா துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர்கள். பைபிள் சொல்லு துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே நம்ம என்ன பண்ணக்கூடாதா, உட்காரக்கூடாது. டிவிங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்துக்கின்னு வீணான கதைகளை நம்ம பேசிக்கின்னு நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதபடி நமக்கு நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் வேதத்துல இருந்து எடுத்தால் வேத வசனங்களை வாசித்து தியானிக்கிற பொழுது அந்த பழக்கத்துல நம்ம வரணும்னு சொல்லி பைபிள் அந்த 1ஆவது சங்கீதத்துல அது சொல்லு. அதான் துன்மார்க்குடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்திலே உட்காராமலும் நமக்கு நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் லஞ்ச் பிரேக் கிடைக்கும் போதெல்லாம் டீ பிரேக் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு 2-3 வசனங்களாவது வாசித்து அதை என்ன பண்ணணும், அந்த டைமை வேஸ்ட் பண்ணாதபடி அந்த நேரத்துல நீ வேதத்தின் மேல பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா அவன் பாக்கியம், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்கும், அவன் நல்லா சமாதானத்தோடு கூட அவனோட வாழ்க்கை இருக்கும். எந்த மனுஷன் வேதத்தின் மேல அவன் பிரியமா இருந்து அவன் வாழக்கூடிய மனுஷன். சங்கீதக்காரன் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவர் சொல்றாரு,
இந்த வேத மாத்திரம் என்னோட வாழ்க்கையில கிடைக்காம இருந்தாக்கா நான் என்ன பண்ணிருப்பேனாக்கா துக்கத்திலேயே நான் என்ன பண்ணிருப்பேன், நான் செத்து போயிருப்பேன். இந்த வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியை நான் வச்சு கொடுத்துச்சு. அப்புறம் அந்த வசனம் சொல்றது, அந்த வேத வசனங்கள் என்னுடைய பாதத்திற்கு, என்னுடைய கால்களுக்கு வெளிச்சம், என்னோட பாதங்களுக்கு அது எப்படிப்பட்டதா இருக்குதான், தீபமா அது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுது. அப்போ வேத வசனங்கள்னா என்ன அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், முதலாவது தெரிஞ்சுக்கணும். முதல் பாகம் ஒரு ஒரு செப்பரேட்டட் ஒரு லைஃப், ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. உலகத்திலேயே வாழ்ந்தாலும் வேலை செய்யக்கூடிய அடியாக நம்ம உலக மனுஷனோட கூட பாவிகளோட கூட சேர்ந்து வாழ்ந்தாலும் கூட அங்கே ஐடென்டிஃபை பண்ணாங்க, இவங்க செப்பரேட் ஆனாலும் இவங்க இதெல்லாம் ஈடுபட மாட்டாங்க, இந்த காரியத்தில் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நீங்கள் எத்தனையோ இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்கிற இடத்துல தைரியமாக நம்மளை எங்கே எடுத்துன்னு போவாங்க, நான் பார்க்குள்ள எடுத்துன்னு போவோம். தைரியமாக நம்மளுக்கு எங்கே எடுத்துன்னு போவோம், பூஜை பண்ணுற இடத்துக்கு எடுத்துன்னு போவோம். ஏன்னாக்கா அங்கே அவங்க நம்ம வித்தியாசமாகவே தெரியறதில்லை. ஆனால் பைபிள் சொல்ல நம்ம என்ன பண்ணோம், செப்பரேட்டடாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நம்ம என்ன பண்ணோம், எல்லா இடத்துலையும் வாழ். இப்போ நம்ம வேத வசனம் அப்படின்னா என்னன்றது நம்ம பார்க்கலாம். நம்ம எடுத்த வாசிக்கலாம் 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தி சாப்டர் 3 verse 15. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரிகளை செய்வதற்கும் தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக வசனம் என்ன பண்ணிருக்குது, நமக்கு அது கொடுத்திருக்குது. அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் நாம் பண்ணாது இருக்கிறது. அப்போ வேத வாக்கியங்கள், வேத வசனம்னா என்னது, தேவ ஆவினால அருளப்பட்டிருக்கு. தேவனுடைய சுவாசத்தினால, அதாவது காட் ஸ்பிரிட் இல்லைன்னா காட்ஸ் பிரீத்னு சொன்னாங்க இந்த பைபிள். ஒரு மனுஷன் ஆதாம கர்த்தர் உருவாக்கும் பொழுது களிமண்ணால உருவாக்குற 2 கையை வச்சு அவருடைய சுவாசம் அவனுக்குள்ள போகாத வரைக்கும் அவன் ஒரு பொம்மையா தான் இருக்கான். எப்போ அவனுடைய நாசில தன்னுடைய சுவாசத்தை ஊதுறாரோ அப்போதான் அவன் என்னவா மாறுறான், ஒரு ஜீவ ஆத்மாவா மாறுறான். கிறிஸ்தவர்களுக்கு எப்படின்னாக்கா, எந்த மனுஷனுக்குள்ள இந்த வேத வசனம் இல்லாத இருக்குதோ அந்த மனுஷன் கிடையாது. அவன் எப்படி போட்டா இருக்கான், பீஸ்டா இருக்கிறான், மிருகமா இருக்கிறான். எந்த மனுஷனுக்குள்ள இந்த சுவாசம் இருக்கோ, எந்த மனுஷனுக்குள்ள இந்த வேத வசனங்கள் இருக்கோ, அவன் தான் என்ன பண்ண போறானாக்கா, அவன் தான் ஒரு மனுஷனா இருக்க போகிறான், ஜீவ ஆத்மாவா இருக்க போகிறான். அப்போ இந்த ஒரு எசென்சியலான ஒரு காரியம், இந்த பூமியில நம்ம வாழணும்னாக்கா நமக்கு மூச்சு ரொம்ப அவசியமா இருக்குது. அப்போ வேத வசனம் நம்ம எப்பொழுதுமே தேவனுடைய சுவாசத்தை நம்ம என்ன பண்ண, நம்ம எப்படி ஆக்சிஜன் நம்ம எடுத்துக்கிறது போல இந்த வேத வசனம் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ரொம்ப அவசியமா இருக்குது. இந்த வேத வசனத்துடைய பிரயோஜனம் என்னன்னாக்கா, 15வது வசனத்துல சொல்லுது, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவன் ஆக்குவதற்காக. அப்போ ரட்சிக்கப்படணும், ஆண்டவருக்குள்ள நான் பரிசுத்தமா வாழணும், ஆண்டவருக்கு நான் வைராக்கியமா வாழணும்னாக்கா உனக்கு அந்த தேவன் ஞானம் எங்கிருந்து கிடைக்குதுன்னாக்கா, இந்த பைபிளுடைய வசனங்களை நம்ம வாசித்து தினமும் அதை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நமக்கு ஒரு நல்ல ஒரு விஸ்டம் ஆண்டவர் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. பைபிள் சொல்லி ஏதோ ஒரு பேப்டிசம் எடுத்துட்டோம், ஒரு ஹோலி கம்யூனியன் எடுத்துட்டோம், சர்ச்சில் ஒரு மெம்பர்ஷிப் ஆயிட்டோம்னாக்கா நம்ம என்ன பண்ண முடியாது, ரட்சிக்க முடியாது. கடைசி வரைக்கும், மரணம் பிறந்த வரைக்கும் விசுவாசத்துல நிலைத்திருப்பவனே நான் அந்த பைபிள் ரட்சிக்கப்படுவான். அப்போ டே பை டே உனக்குள்ள அந்த வேதத்து தேவ ஞானமுக்குள்ள பெருகும் பொழுதுதான்
அந்த வசனம் சொல்லு, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்து கொள்ள வேண்டும். உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் என்னவா இருக்கிறாரா? தேவ ஆவினால் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? அருளப்பட்டிருக்கிறது. அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான், நீ இரவும் பகலும் வேதத்துல என்னவா இருக்கணும்? தியானிக்கிற ஒரு மனுஷனா இருக்கணும். ஏன்னா அதுதான் உன்னை சரியான நேரத்துல ஆண்டவருடைய வருகையில கூட அவர் முன்பதாக நிற்கிறதற்கான தகுதிப்படுத்துகிற தேடினவனாக நிற்க வைக்கிறது கூட அந்த அந்த வசனம்னா உனக்கு பிரயோஜனம் தான் சொல்றது. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. மனுஷன் தேடினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. அப்போ இந்த ஊழியத்தை செய்யணும், ஒரு நல்லதை நம்ம செய்யணும்னா கூட நமக்கு என்ன இருக்கணும்? அந்த வசனம் படிச்ச தெரிஞ்சுக்கினா தான் இந்த ஊழியங்களை கூட நம்ம என்ன பண்ண முடியும், செய்யணும். ரெண்டாவது காரியம் பார்க்கலாம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 Peter chapter 1 verse 4. இச்சையினால் உலகத்தில் உண்டானவைகளுக்கு பாருங்க, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டிற்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே வேத வசனங்களினால நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறதா? அருளப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உலகத்துடைய இச்சையினால உலகத்தில் உண்டான பாவத்திற்கு, கேட்டுக்கு, தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற காரியத்திலிருந்து நீ தப்பித்துக் கொள்ளணும்னாக்கா இந்த வேத வசனங்களை வாசிக்கணும். நம்ம வேத வசனங்கள் சங்கீதக்காரன் சொல்றார், இந்த நியாய பிரமாணத்தினால நான் என்னத்த கீழ்ப்படிதலை என்ன பண்ணிக்கிறேன், நான் கற்றுக்கொண்ட வேத வசனம் உனக்கு ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக்கொடுது. வேத வசனம் அவன் செய்யற தவறுகளை சுட்டி காட்டுது. வேத வசனம் அவன் எதை செய்யக்கூடாதுன்னு அவங்க என்ன பண்ண சொல்லி கொடுங்க. உலகமும் இந்த உலகத்தில் உண்டானவைகளும் பிசாசுனால என்ன பண்ணிருக்குது, உண்டாயிருக்கிறது. இச்சைகளினாலும் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினால நமக்கு வேத வசனங்களினால நமக்கு என்ன பட்டிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், ரட்சிக்கப்படுவதற்கான ஞானத்தை நமக்கு கொடுக்குது. கிறிஸ்துவுக்கு முன்பதாக தேர்வனாக நிற்பதற்கு இந்த வேதம் நமக்கு உதவி செய்து, இச்சைகளினால் உலகத்தில் உண்டான பாவத்திற்கு தப்பும்படியான வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அது மாத்திரமல்ல, திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படியான வாக்குத்தத்தங்களை நமக்கு என்ன பண்ணது, நமக்கு இது பண்ண. அதுதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, இரவும் பகலும் வேத வசனங்களினால நீ என்ன பண்ணி தியானமா இருக்கணும். இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போகிறதுக்கான காரணம் என்னன்னாக்கா, இந்த பைபிளுக்கு சரியான படிக்க நம்ம என்ன கொடுக்கறதில்ல, நம்ம கனம் கொடுக்காததுனால இது ஒரு மாதிரி ஒரு அணி கோபம் மாதிரி எவ்வளோ நம்ம புழுங்கி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதில் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்வீட்னஸ் நம்ம அணியை நம்ம என்ன பண்ணலாம், எடுக்கலாம். எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, பைபிள் படிக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா முட்டி போட்டு மணிக்கணக்கில் என்ன பண்ணுவாங்க, அவங்க படிப்பாங்க. அவ்வளோ பயத்தோடு கூட இந்த வேதத்திற்கு அவங்க பயந்து பண்ணுவாங்க. குரான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லீம்லாம் எப்படின்னாக்கா இதுக்கே ஒரு ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. கீழே ஒரு பெட்டு மாதிரி போட்டு அதுக்கு மேலே அந்த ஸ்டாண்ட் வச்சு கீழே கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்கனாக்கா வைக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவங்க அது இந்த அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியதான இந்த காரியத்தை எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இன்றைக்கி நம்ம பார்க்கணும். சோகேஷ் மேலே இருக்கணும், இந்த பக்கம் வலிது லிப்ஸ்டிக் எல்லாம் இருக்கும், பக்கத்தில் என்ன இருக்காங்க பைக்கில் இருக்கும். சில வீடுகளில் டிவி மேலே வச்சுருப்பாங்க, சில நேரத்தில் எங்கெங்கேயோ இருக்காங்க பைபிளுங்க. ஆனால் அது கவனம் கொடுக்கறதுல நம்ம பயந்து இது ஈக்குவல் டு காட். எனக்கா பைபிள் சொல்ல ஆதியிலே வார்த்தை இருந்தாங்க, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது,
அந்த வார்த்தையே தேவனா இருந்தது. அப்போ இதுதான் தேவன் நமக்கு. இதுல இருக்கிற ஒவ்வொரு வசனம் தான் நமக்குள்ள தேவனா அது உள்ள இறங்கும் பொழுது நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவரா அவர் போறார். அப்போ இந்த தெய்வத்தை நம்ம வந்து எப்படி நம்ம பயத்தோட நம்ம வைக்கணும். ஒரு சில நேரத்தில் நம்ம என்ன பண்றோம், சண்டே ஒரு நாள் எடுத்துன்னு போனோம்னா சண்டே தான் அந்த பைபிள் என்ன பண்றோம் நம்ம எடுக்கணும். ஆனால் பைபிள் சொல்லு அனுதினமும் இரவும் பகலும் நீ என்ன பண்ணோம், டைம் கிடைக்கும் போதெல்லாம் உட்காந்து நம்ம ரீல்ஸுங்க பார்க்காதபடி, ஃபேஸ்புக் பார்க்காதபடி, இன்ஸ்டாவில் போகாதபடி அந்த நேரத்தெல்லாம் நம்ம எங்க இதில் கொடுக்கலாமா, வேத வசனத்தில் நம்ம தியானிக்கிற பொழுது அதில் பாருங்க எவ்வளோ ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்தோம். ரட்சிக்கப்படுவதற்கான விஸ்டம் கொடுக்குது. இந்த இச்சையினால் உண்டாகக்கூடிய பாவத்திலிருந்து நம்ம என்ன வந்து தப்பு வைக்குது. அது மாத்திரம் இல்லை, நமக்கு வாக்கு தத்தங்களை அது கொடுக்கிறதா இருக்கிறது. ரெண்டாவது காரியம் பார்க்குறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இது எதுக்கு ஒப்படுது நம்ம பார்க்கலாம். ஓமைகள் தேவட ராட்சியம் வந்து எதுல மறைக்கப்பட்டிருக்கிறதுனாக்கா ஓமைகள்ல மறைக்கப்பட்டது. பேரபிள்ஸ்ல வந்து த சீக்ரெட் ஆஃப் கிங்டம் இஸ் ஹிடன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 8வது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த உவமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். விதை தேவனுடைய வசனம் பார்க்கிறோம். அப்போ விதைனா என்னது, வசனம். இப்போ சங்கீதத்துக்கு நீங்க போனீங்கன்னாக்கா அடுத்த 3வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அங்கே கிளீனா நம்மளுக்கு இந்த வசனம் அந்த வசனம் கிளீனா மேட்ச் ஆகுன்றது நமக்கு புரியும். அந்த 1வது சங்கீதத்தில் நம்ம பார்க்கும்போது எந்த மனுஷன் இந்த வேத புஸ்தகத்துக்கு கனப்படுத்தி அதுல இருக்கக்கூடிய வசனங்களுக்கு நடுங்கி அவன் ஜீவிக்கிறானோ, அந்த வசனத்தை அவன் கை கொள்ளுகிறானோ, அந்த வசனத்துக்கு அவன் கீழ்ப்படுகிறானோ, அந்த வசனத்தின் படி அவன் ஜீவிக்கிற மனுஷன், இதை செய்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா 3வது வசனம் சொல்லுது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் என்னவா இருக்கிறதா வாய்க்கும். அநேக நேரங்களில் கர்த்தருடைய கிருபைனால நம்முடைய ஊழியம் கர்த்தரை மட்டுமா கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஆசீர்வாதமா அவர் நடத்திட்டு இருக்கிறாரு. எத்தனையோ பேர் ஆரம்பிச்சு இந்த நாளில் இந்த ஊழியத்தை செய்ய முடியல. காரணம் அவர்கள் செய்வது அங்கே வாய்க்காம போகுது. காரணம் வேத வசனத்தின்படி அவங்க செய்யாதபடினால. இன்னைக்கு நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறாருன்னு சொன்னா நம்ம வேத வசனங்களுக்கு அதிகமான என்ன பண்றோம், நம்ம முக்கியத்துவம் நம்ம கொடுக்கிறோம். அப்போ அந்த 8வது அதிகாரம் 11வது வசனத்துல பார்த்தோம், விதையானது கர்த்தருடைய வசனம். இங்க நம்ம பார்க்கிறோம் அதே போலதான் நம்ம வந்து நம்முடைய இருதயம் நிலமா இருக்குது, ஃபீல்டு. புரியுதா? தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள விதைக்கப்படும் பொழுது அப்புறமா நம்ம ஒரு மரமா என்ன பண்றோம், நம்ம மாறும். தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குதுன்னாக்கா கடுகு விதையானது பூமியில விதைக்கப்படும் பொழுது அது அந்த செடியா வளர்ந்து அது பெரிய மரமாகி தன்னுடைய கனிகளை அது கொடுத்த பிறகு அதன் பிறகுதான் பறவை வந்து அது மேல என்ன பண்ணுமா, அது மேல வந்து அது உட்காரம். பேர்ட்ஸ்னாக்கா ஸ்பிரிட்ஸ், ஹோலி ஸ்பிரிட். அப்போ ஒரு ஃபுல்னஸ் தேவனுடைய வார்த்தையினால வேர் பிடிச்சி எந்த மனுஷன் மறுபடியுமாய் அந்த வேத வசனத்தினால வளர்ந்து அவன் மரமாயி அவன் கனிகளை கொடுத்த பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் அப்புறமா தான் அந்த மனுஷன் மேல என்ன பண்ணாரு, அந்த சர்ச் மேல வரும். எந்த சர்ச் வேத வசனத்தினால வளர்க்கப்படுதோ அது ஃபுல்னஸ் ஆயிடும் பிறகுதான் ஹோலி ஸ்பிரிட் அந்த இடத்துல என்ன பண்ணாரு வராது. அநேக இடத்துல என்ன பண்றோம்னாக்கா ஒரே ஒரு மீட்டிங்ல என்ன பண்ணுவாங்கனாக்கா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிடுவாங்க, வர வச்சிருவாங்க. ஆனால் அது ப்ராசஸ் கிடையாது. ப்ராசஸ் எப்படின்னாக்கா கர்த்தருடைய வசனம் விதைக்கப்பட்டு அந்த வசனத்துல அது வளர்ந்து பெரிய மரமாகி ஏற்ற காலத்துல அது கனி கொடுத்தா மாத்திரம்தான் பேர்ட்ஸுங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங்கான மரத்துல தான் என்ன பண்ணாது உக்காரம். அப்படியே நோஜாவை ஆடக்கூடிய மரம், இலை ஒடிகிற மாதிரி மரத்துலலாம் இந்த பறவை என்ன பண்ணாது, தனக்கு கூட கட்டாது.
அப்போ ஸ்ட்ராங்கா இருக்கிற ஹெல்த்தியா இருக்கிற மரத்தை பார்த்துதான் அது பேர்டு வந்து அதில் வந்து உட்காந்து அது கூடு கட்டுகிறதாக. அதுபோல இந்த வசனம் சொல்லி எந்த மனுஷன் கர்த்தருடைய வேதத்தின் மேல பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷனா இருக்கிறானோ அவர் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு காலத்தில் தன் கனிகளை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அப்போ மரம் உட்டு அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மனுஷனை தான் என்ன பண்றது புரியுது. The man should born again by the word of God. மறுபடியும் தேவனுடைய வசனத்தினால அவன் என்ன பண்ணாங்க பிறக்கணும். பிறந்த பிறகு அவன் ஒரு மரமா அவன் என்ன பண்றாங்க வளரான். கண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மரமா நம்ம என்ன பண்ணோம் ஆண்டவர் பாருங்க. கண்ணி கொடுக்காத மரம் எதுவோ கர்த்தர் அதை என்ன பண்றாரு, அது வெட்டுண்ட அக்னியில என்ன பண்றாரு, அவரு போடுறாரு. அத்தி மரத்தை பார்க்குறாரு, பசியோட வந்து பார்க்குறாரு, மரம் இல்லை, அது கண்ணி கொடுக்கல, உடனே என்ன பண்றாரு, அதை சபிச்சிடறாரு. அப்படி திராட்சை மரம் எங்க நீ மண்ணு நம்மளுக்கு பிடிக்குதுன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னாக்கா ஆண்டவரை சொல்ற நானே மெய்யான திராட்சை செடி. அப்போ தன்னை வந்து அவர் மரத்துக்கு தான் என்ன பண்றாரு, அவரு ஒப்பிடுறாரு. அப்போ நம்மளும் எப்படின்னாக்கா வேத வசனத்தினால மறுபடியுமா இந்த விதையா இருக்கிற இந்த வசனத்தினால மறுபடியுமா நம்ம பிறக்கிறோன்னு நாமளும் வந்து மரம். அதுதான் அங்க வந்து சொல்லப்படுது. இலை உதிராது இருக்கிற மரத்தை போல அவன் இருப்பான். ஏற்ற காலத்துல அவன் தன்னுடைய கனிகளை அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், அவன் கொடுத்துட்டு இருப்பான். கனிகள்னால நம்ம ஆத்துமா ஆதாயம் படுத்தணும். நான் ஒருத்தன் வந்து சர்ச்சுக்கு ஒருத்தனாவே இருந்து நான் செத்து போறேன் அப்படி இல்லை. ஆண்டவருக்கு நம்ம சபைகளில ஊழியர்களில ஆத்துமாக்களை ஒரு ஆத்மா கொண்டு வருது ஒரு ஃப்ரூட்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வரும்போது கர்த்தருக்கு நம்ம என்ன பண்றோமோ அவ்வளோ பண்றோம். கற்றுக்கொள்ளுகிற காரியம் மற்றவங்க இடத்துல போய் நம்ம அதை டீச் பண்ணும் பொழுது நம்ம கனி கொடுக்கிறவர்களா என்ன பண்றோம், நம்ம மாறும். அப்போ எவ்ரி டைம் இந்த பைபிளை தன்னோட கையில வச்சுன்னு இருக்கிற மனுஷன் போயிருந்த அவர் ஹாஸ்பிட்டலுக்கு ராஜநகர்ல கூடவே அந்த ஆக்சிஜன் எடுத்துன்னு போயிருக்கிறாங்க. சுவாசம் அந்த ப்ரீத்திங் பண்ணுறது. அது போல நம்மளும் என்ன பண்ணணும், இதுதான் நம்மளுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர். எங்கே போனாலும் இதெல்லாம் பண்ணிக்கணும், நம்ம கேரி பண்ணின்னு போகணும். நம்ம அதுக்காக இது சுமக்கிறது நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல கூட நம்ம ஒரு வேலை என்ன பண்ணோம்னா இதெல்லாம் நம்ம ரொம்ப நல்லவன மாதிரி காட்டினாக்கா நம்மளும் ஒரு மாதிரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நீங்கள் நிறையா பேர் என்ன பண்ணுறது, பைபிள் கூட எடுக்கிறதில்ல வெளியே. சர்ச்சுக்கு வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும், எங்கேயா ஆகட்டும், நானும் உன்ன மாதிரியே காட்டுறேனாங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிடுவோம், அவன்கிட்ட நம்ம பிஹேவ் பண்ணணும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஏன்னா வேதத்தில் நம்ம என்ன வந்து தேர் வில் பி 2 types of seed. பிசாசுடைய விதையும் இருக்கும், கர்த்தருடைய விதையும் இருக்கும். நீ நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் என்ன பண்ணும், கெட்ட கனிகளை கொடுக்குறோம். அப்போ எந்த விதையும் நம்ம எடுத்துக்கிறோம், வசனம் வந்து ஆகாரத்துக்கும் ஒப்பிடுது. எந்த சாப்பிட நான் சாப்பிட்றேன், எனக்கு ஒத்துக்காத சாப்பிட நான் சாப்பிட்றேன்னா இருக்குறாங்க. வந்து எனக்கு அலர்ஜி இருக்குது, பிரிஞ்சால் கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நல்லாவே தெரியும். ஆனால் விரும்பி நான் சாப்பிட்டேன்னா அதனுடைய இது எனக்கு வந்துடும்ல. சேம் டைப் அப்படிதான் நம்ம கேட்குற வசனங்களாகட்டும், நம்ம எடுத்துக்கிற அந்த விதையாகட்டும், நீ கெட்டதை நீ எடுத்துக்கணும்னாக்கா கெட்டதாகவே நம்ம கனி கொடுக்குறாங்க. அவங்க கசப்பான காயை நம்ம கொடுப்போம். எட்டி கசப்பாக இருக்கிற காய் கத்தர் என்ன பண்ணுறாரு, அதை கூட வெட்டிடுறாரு, டெமாலிஷ் பண்ணிடுறாரு. அந்த திராட்சை செடியில் அந்த பாரபலில் பார்த்தீங்கன்னா அந்த தேவையில்லாத கிளைகளெல்லாம் கத்தர் என்ன பண்ணுறாரு, நறுக்கி அவர் போடுகிறாரு. அப்போ நம்ம வந்து சாப்பிட்ற அந்த வேத வசனம் கூட நல்ல சாப்பாடாக நம்ம சாப்பிடணும். பிசாசம் ஒரு சைடில் நம்ம கொடுக்குவோம், இந்த சைடில் நம்ம அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ணோம், நம்ம இருக்கணும். பாருங்க, அந்த மாதிரி ஒரு மனுஷன் தான் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அப்படி நாங்கள் இல்லை உதிராக இருக்குன்னா அவனோட வாழ்க்கையில என்னைக்குமே ட்ரைனஸ் என்ன பண்ணாது, வறட்சியான ஒரு வாழ்க்கை அவனால் வாழ முடியாது. காசு இல்லாமல் பணம் எல்லாரும் அவன் வந்து ஹாப்பியா சமாதானமாக கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியோட கூட அவன் அவன் இருப்பான். கடைசியா சொல்றாரு, அவன் செய்வதெல்லாம் என்னவா இருக்கிறதா வாய்க்கும். நீ நினைச்சாலே போதும், கை வச்சு ஜெபிச்சாலே போதும்,
நீ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல மராக்கல்கள் நடக்கும், இந்த இடத்துல ஹீலிங்கள் நடக்கும், இது 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 செய்யணும்னு நீங்கள் நினைச்சாலும் நீங்கள் உங்களையே அறியாமல் நீங்கள் பேசுகிற காரியம் கூட ஒவ்வொரு காரியமும் தீர்க்க தரிசனமாக என்ன பண்ணுவார், ஆண்டவர் மாற்றுவார். எந்த மனுஷன் இந்த பைபிளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவன் கிடைக்கிற டைமெல்லாம் மற்ற மனுஷர்களோட ஸ்பெண்ட் பண்ணாதபடி தேவனோட கூட ஸ்பெண்ட் பண்ணி இந்த வசனத்தை அவன் தியானித்து அவன் இது பண்ணும்போது நிறையா காரியம் இருக்குது. ஒரு பேசேஜ் எடுத்துக்கலாம், நீங்கள் ஒரு வசனத்தை எடுத்துக்கலாம், ஒரு என்டையர் புக்கு எடுத்துக்கலாம், படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த நாள் ஃபுல்லாக அதை குறித்ததான மெடிடேட் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் பண்ணலாம். ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு பேசேஜ் எடுத்து நீங்கள் அந்த இங்கிலீஷ் பைபிள் நல்லா கொடுத்துருப்பாங்க பேசேஜஸ். அந்த ஒரு பேசேஜ் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு ஒரு 2-3 வாட்டி ரிப்பீட்டடாக அதை படிச்சுட்டு அதை மாத்திரம் அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் திங்க் பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள். ஒவ்வொரு இடத்துல உங்களுக்கு ஆண்டவர் வித்தியாசமாக அது அந்த நாள் முழுவதுமாக என்ன பண்ணுவார், அது பேசுவார். ஒரு நாள் மெசேஜ் ரெடி பண்ணோன்னா 20 days ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போது அந்த 20 days அந்த வார்த்தையை அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் பேசும்போதெல்லாம் அவங்க ஒரு பைபிளில் ஒரு டைரியில் எடுத்து குறுக்கி வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு பழக்கம் நமக்கு இருக்கணும். ஃபுல்லாக இந்த பைபிள் படித்து முடிக்கணும். எடுக்கிற இந்த 2025 நம்ம அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தில் இருக்கணும். ஜெனசிஸ் ஆரம்பித்து ரெவலேஷன் நான் லைஃப்பில் ஒரு முறையாவது என்ன, நிறையா பேருக்கு நானவோ அங்கே ஒரு 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 இது ஒரு நான் மெக்கா மதினாக்கு போயிட்டு வந்தேன், நான் எங்கே இதுக்கு போயிடுவேன், நான் அதுக்கு போயிட்டு வரேன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு முறையாவது நான் போயிடணும் அதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கணும், ஒரு முறையாவது இந்த பைபிளில் நாங்கள் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணோம், 3 படித்து முடிச்சிடணும். ஜெனசிஸ் ஆரம்பித்து ரெவலேஷன் சாப்டர் 22 வரைக்கும் சொல்லி இந்த வரப்போகிற வருஷத்தில் நான் ஜனவரி 1 டிசம்பர் 31 நம்ம இந்த பைபிளை படிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நிச்சயமாக அது நம்ம எல்லா காரியத்துலேயும் நமக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்போ நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள் முதலாவது இந்த பூமியில் உலகத்தில் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும், பரிசுத்தமாக இருக்கணும். 2வது வேதத்தின் மேலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கணும். 3வது கனி கொடுக்கிற ஒரு நல்ல மரமாய் நம்ம காணப்படணும், மறுபடியுமாய் பறக்கணும், நீரோட்டத்திலே நம்ம இருக்கக்கூடியவர்களா நம்ம காணப்படும். எல்லா கண்களை மூடிய வேலையை கூட ஜெபம் பண்ணி அதில் ஒப்பு கொடுக்கலாம். ஒரு வேலை நம்ம பைபிளை எப்படியோ நம்மளுக்கு சர்ச்சுங்களுக்கும் ப்ரேயர்களுக்கும் மாத்திரம் எடுக்கிற ஒரு ஹேபிட் இருந்துச்சுன்னா இன்றைக்கி நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம். நம்ம கூடவே இந்த பைபிள் இருக்கிற மாதிரி வண்டியில் பேக்கில் நம்ம எப்பொழுது நம்மளுக்கு இருக்கிற டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம மற்ற டிவைஸில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாதபடி இதில் நம்ம பைபிள் எடுத்து நம்ம வாசிக்கிறவங்களாம். ஒரு 10 வசனத்துக்கு நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது, 2 வசனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அதிகாரம் படிச்சிங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். இதில் ஒரு 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 வேலை இல்லாத மாதிரின்றது இல்லை. இதுக்கான ஒரு பிளஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணோம், ரெவலேஷன்ஸ் நம்ம இந்த தீர்க்க தரிசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் சொல்ற பைபிள். அது எல்லாத்துக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப், ஒரு பீஸான ஒரு லைஃப், ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் உனக்கு வேணும்னா இந்த காட்ஸ் ஸ்பிரிட் உனக்குள்ளே இருக்கணும். இந்த காட்ஸ் பிரீத் உனக்குள்ளே போனாதான் நமக்கு ஒரு மனுஷனை நம்ம வாழ முடியும். ஆகியால நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம செலுத்திக்கலாம். அதிகமாக நேசிக்கிற நல்ல புதாவே நடி செலுத்துகிறோம்ப்பா. ஆசீர்வதிக்கப்படுதான ஆண்டவரே இந்த கால வரைக்காம நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஆராதனைகளை மட்டுமாய் நீங்க அசைவாடி பாடிதான பாடல்களையும் துரிய ஆராதனையும் விண்ணப்பங்களையும் அப்பா நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை விசேஷமாக கேட்ட வசனத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த வசனத்தை நாங்கள் கேட்டு அப்படியே மறந்து விடாதபடி கேட்ட வசனங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியாய் ஆண்டவர் அவர் பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ ஆண்டவரே உங்களுக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை உங்களுக்கு பரிசுத்தமாய் நாங்கள் வாழ இந்த நாளில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே
அப்பா பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து அப்பா நாங்கள் ஜீவிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவர் வேதத்தை பிரியமாய் இருந்து ஆண்டவர் இரவும் பகலும் தியானிக்கக்கூடிய மனுஷர்களா எல்லாம் மாற்றுங்கப்பா. நம்ம கனி கொடுக்கிற ஒரு நல்ல மரத்தை போல நாங்கள் ஜீவிக்க, இலை உதிராது இருக்கிற ஒரு மரத்தை போல நாங்கள் வாழ ஆண்டவர் உதவி செய்யுங்க. அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவர் விசேஷமாக உடைய எபினேசர் அப்போஸ்தலிக் காஸ்பல் மிஷன் உடைய லீடர்ஸ்க்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, ஆதரவாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஒவ்வொருத்தருமா கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் விசேஷமாக சாமுடைய மனைவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இந்த நேரத்துல நீங்க கூட இருந்து அப்பா இந்த ஆண்டவரே பிரசவத்தை ஆண்டவரே நீங்க கூட இருந்து அப்பா ஆசீர்வாதமாய் ஆண்டவரே தாயும் பிள்ளையுமாய் ஜீவனோட கூட பிரித்து ஆண்டவர் மறுபடியுமா இங்க வந்து சாட்சி கொடுக்கத்தக்கதாக உதவி செய்யும்படியாய் அங்க ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே அப்பா சரீரத்துக்கு தேவையான எல்லா காரியங்களும் இருக்கட்டும் ராஜா. எந்த விதத்திலையும் அப்பா பிபி ஆண்டவர் ஐயாதபடி, சுகர் ஐயாதபடி, லோ ஆகாதபடி எல்லாம் நார்மலா இருக்கு. கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த நாள்ல டாக்டர்கள் கூட அவைலபிலிட்டியா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக அங்க ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளில அப்பா நாங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவர். எங்களுடைய சித்தத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டுன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. நாளை செய்து இந்த நாள் முழுவதுமாய் கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வர தடைப்பட்டு இருக்கிற பிரதர் சுரேஷ்காக, பிரதர் மோகனுக்காக, பிரதர் ஆமோஸ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களை வருகிற ஆண்டவரை வாரத்துல கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியத்துல கூட நான் அநேக புதிய ஊழியக்காரர்களை கர்த்தர் நீங்க கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் ஐக்கியமும் சவாசம் சந்தோஷம் சமாதானம் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாக.